வணக்கம். தொகுதி மாறும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அப்படி இந்த முறை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை எந்த தொகுதியில் களமிறக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதத்திற்கும் குறைவான நாட்கள் இருப்பதால் அனைத்து கட்சிகளும் தீயாக வேலைப்படுத்தி வருகின்றன. குறிப்பாக தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டலில் அமர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார். அந்த வகையில் ஒரு வழியாக ஒரு சில மாதங்களாகவே நீடித்து வந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நிறைவு பெற்று தொகுதி பங்கீடும் நிறைவு பெற்றுவிட்டது. அதேபோல் திமுக சார்பில் வேட்பாளர்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இறுதி செய்துவிட்டார். இந்த நிலையில்தான் முக்கியமான ஒரு தகவல் தற்போது கசிந்துள்ளது. அதாவது திமுகவின் மிக முக்கிய அமைச்சர்களுள் ஒருவராக இருக்கும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை இந்த முறை வேறு தொகுதிக்கு மாற்றி நிற்க வைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது தற்போது மதுரை மத்திய தொகுதியின் எம்எல்ஏவாகவும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் இருக்கும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை வரும் தேர்தலில் சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் களமிறக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த முடிவு அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இருப்பினும் பிடிஆர் அவர்களது இந்த தொகுதி மாற்றத்திற்கு பின்னணியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முக்கிய கணக்கொன்றை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது மயிலாப்பூர் என்பது படித்தவர்கள், உயரடுக்கு வர்க்கத்தினர் மற்றும் அரசு ஊழியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி. அங்கே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போன்ற கார்ப்பரேட் ஸ்டைல் அரசியல்வாதிகள் களமிறங்கினால் அது ஆளும் தரப்பிற்கு பெரிய பலமாக இருக்கும் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது கணக்கு. அது மட்டுமல்லாது மதுரையில் உள்ள சில உள்ளூர் அரசியல் சலசலப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் இது ஒரு வழியாக. அதாவது ஏற்கனவே மதுரை திமுகவில் உட்கட்சி மோதல் உச்சத்தில் உள்ளது. குறிப்பாக மதுரையில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு கடும் எதிர்ப்பு நிலை வருகிறது. அதை சமாளிக்க வேண்டி தற்போது பிடிஆர் அவர்கள் மயிலாப்பூர் தொகுதிக்கு மாற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே பிடிஆர் அவர்கள் மயிலாப்பூர் தொகுதிக்கு மாற்றப்படலாம் என்ற செய்தி கசிந்தவுடனேயே பாஜகவும் சுதாரித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. அதன்படி பிடிஆருக்கு போட்டியாக பாஜக தரப்பில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை அந்த தொகுதியில் நிறுத்த ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அதாவது சமீப காலமாகவே மயிலாப்பூர் பகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் காட்டும் ஆர்வம் தற்செயலானது அல்ல என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். மயிலாப்பூரில் தமிழிசை போன்ற ஒரு வலுவான பெண் வேட்பாளரை நிறுத்தினால் அது பிடிஆரின் பொருளாதார மேதமை இமேஜுக்கு தகுந்த போட்டியாக இருக்கும் என்பது பாஜகவின் வியூகம். மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்தவரை பிராமணர்கள் அதிகம் உள்ள தொகுதி. இது ஒரு வகையில் பாஜக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும். அதே சமயம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் கடவுள் பக்தி அதிகம் கொண்டவர், கோவில் தரப்புடன் நெருக்கமானவர் என்பதால் அவருக்கும் மயிலாப்பூர் தொகுதி சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் ஆன்மீகமும் நவீனமும் கலந்த தொகுதி மயிலாப்பூர். பிடிஆரின் கம்பீரமான ஆங்கிலமும் தமிழிசையின் அதிரடியான பேச்சும் இங்கே மோதிக்கொண்டால் தேர்தல் களம் அனல் பறக்கும். அந்த வகையில் தற்போது மயிலாப்பூர் தொகுதி விஐபிக்களின் பேட்டில் கிரவுண்டாக மாற தயாராகிவிட்டது. மதுரைக்காரரான பிடிஆரை தற்போது மயிலாப்பூர்காரராக மாற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.